தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை தாங்குகிறவர், ஆதரிக்கிறவர். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்களை நீர் உம்முடன் கூட ஒரு ஆழமான உறவுக்குள், ஆழமான ஐக்கியத்திற்குள் நீர் ஈர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்மோடு கூட ஒரு ஆழமான ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர் எங்கள் தாப்பனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து எங்களை ஆதரிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் காரியங்களிலும் ஜாமக்காரராக செயல்படுவதிலும் தாப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆதரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, நீர் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, மக்களுக்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் செழிப்போம், நாங்கள் முன்னேறுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய ஒத்தாசை எங்களுக்கு எப்போதும் உண்டாயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்திற்காய் ஸ்தோத்திரம். நீதியின் வழக்கரத்தினால் எங்களை தாங்குகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும், அவர்களுடைய குடும்பங்கள் மீதும், அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். தாப்பனே, நீரே எங்கள் அரணும் கோட்டையுமாயிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்க. தாப்பனை, அவ்விசுவாசிகள் கையிலிருந்து தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, துன்மார்க்கமான மக்கள் கையிலிருந்து உம்முடைய ஜனத்தை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, நீரே எங்கள் பாதுகாப்பு, நீரே எங்கள் கேடகம். தாப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா எங்களுக்கு எப்போதும் சமாதானம் உண்டு, எப்போதும் பாதுகாப்பு உண்டு. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக வருகிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், தாப்பனே, நீர் உம்முடைய ஞானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை உம்முடைய பாதையில், உம்முடைய ஞானத்தில், சரியான வழிகளில், மக்களுக்கு ஆசீர்வாதமான விதத்தில் இவர்கள் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, மற்ற தேசங்களோடு கூட இடைப்பட உறவுகளை கையாள நீர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீதியான விதத்தில், நியாயமான விதத்தில் அரசாங்கம் செயல்பட நீர் அவர்கள் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்முடைய கரத்தில் அவர்கள் இருதயம் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தீமையை தண்டிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துன்மார்க்கமான ஆலோசனைகளை அவர்களை விட்டு அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்த நல்ல திறமையுள்ள ஞானமுள்ள மக்களை அவர்களை சுற்றிலும் நீர் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, அமெரிக்க தேசத்தின் தேர்தலுக்காக வருகிறோம். தாப்பனை உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி தாப்பனை உமக்கு பயந்த நல்ல அதிபரை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அதிபரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை துன்மார்க்கமான மக்கள் அதிபராகாமல் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவ மனுஷனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவ மனுஷனுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ மனுஷனுக்கு விரோதமான சதிகள், திட்டங்கள், ஆயுதங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் ஒளிந்து போவதாக. தாப்பன பிசாசின் கண்ணியிலிருந்தும் மக்களுடைய கண்ணியிலிருந்தும் உம்முடைய மனுஷனை நீர் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் உம்முடைய மனுஷன் மீது இருக்கட்டும். ஒரு மகத்தான வெற்றி உண்டாகட்டும். மறுக்க முடியாத, எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு மகிமையான வெற்றியை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சர்வ வல்லவர் எங்கள் ஆதரவாக இருக்கிறார். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய சமாதானம் தங்கட்டும். தாப்பனே, பாதுகாப்பு எப்போதும் இருக்கட்டும். தாப்பனே, பிதாவே, இஸ்ரவேலை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற அவருடைய சத்துருக்களை நீர் அவர்களுக்கு முன்பாக முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். சர்வலோகத்தின் அதிபதி உம்முடைய ஜனத்திற்கு பலனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை பலத்தால் இடைக்கட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் வேரூன்றட்டும், தலைக்கட்டும், செழிக்கட்டும், இன்னும் பலனுள்ள ஒரு தேசமாக வளரட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பை நீர் பாதுகாத்தபடியால் ஸ்தோத்திரம். மரணத்துக்கு தப்புவித்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு அவரை பாதுகாத்தது. தாப்பனே, பிதாவே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், உம்முடைய ஜனத்தை கைவிடாத தேவன். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ஜெப போதனை, ஜாமக்காரர் என்று ஜெப போதனை இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரைட்? கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும், ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ரெண்டும் சேர்ந்து செயல்படணும். ரைட்? ரெண்டும் சேர்ந்து செயல்படும்போது தான் கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ரைட்? ரெண்டுமே இணைத்து வேதம் போதிக்கிற விதத்தில் சரியாக பயன்படுத்தும் போது நாம் பரிபூர்ணமான அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிங்க. நம்முடைய அமெரிக்க தேசத்து அதிபர் எலெக்ஷன்ஸுக்காக குறிப்பாக ஜெபியுங்கள். ரொம்ப முக்கியம் அது. ரைட்? இயற்கையான விதத்தில் எல்லா தேசங்களையும் அந்த தேசம் பாதிக்குது, அது ஒரு பக்கம். ஆவிக்குரிய விதத்திலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ரைட்? தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் இந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரைட்? ஜெபிங்க, கர்த்தர் மகத்தான கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இஸ்ரவேல் தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ரைட்? பல திசைகளிலிருந்து சத்துருக்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. கிறிஸ்தவர்கள் நாம் எப்போதும் இஸ்ரவேலுக்கு கடன்பட்டு இருக்கிறோம். தேவ வார்த்தை அவர்கள் மூலமாக தான் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர்கள் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார்.
நம்ம அப்போஸ்தலர், தேவ வார்த்தையை நமக்கு கொண்டு வந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் யூதர்கள். ஜீசஸ். அப்போது கவனிங்க, நமக்கு இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற அந்த யூத மக்களை நாம் மறக்கக்கூடாது. மறப்பது சரியல்ல. அவங்கள நினப்பில் வச்சுக்கோங்க. எப்போதும் அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க, அவங்களுடைய வெற்றிக்காக ஜெபிங்க, தேசத்தில் சமாதானம் உண்டாகணும்னு ஜெபிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கவனம் கொடுங்க இதுக்கெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என்னுடைய உயிருள்ள நாட்களெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தரை இந்த விதத்தில் தேடும்போது என்ன நன்மைகள் உண்டாகுதுன்னு பார்க்க ஆரம்பித்தோம். முதல்ல இப்படி தேடணும்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு 2-3 மெசேஜில். இப்போது அப்படி தேடுவதனால எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகுதுன்றதை தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். போன மெசேஜ் கொஞ்சம் பிரேக் ஓட்டேன். ஆவியான ஒரு குறிப்பாக நம்முடைய கிறிஸ்துவின் சரீரம், அதாவது சபைக்காக, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். அதை நான் உங்களுக்கு கொண்டு வருவதற்காக போன மெசேஜ் மட்டும் வேறு அந்த கர்த்தர் கொடுத்த அந்த காரியங்களை பேசினேன். அதுக்கு முந்தின மெசேஜில் பார்த்திங்கன்னா, நம்ம கர்த்தரை தேடும்போது கர்த்தர் எப்படி நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்றத குறிச்செல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி கர்த்தரை தேடும்போது நமக்கு எப்படி பாதுகாப்பு உண்டாகுது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். நம்ம வாழுகிற இந்த காலங்களில் வேதம் என்ன பொதிக்குது வாசிப்போம். மத்தேயு எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். மத்தேயு 24 6 வாசிப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதே. அப்போனா யுத்தங்கள் நடக்கும், யுத்தங்களை குறித்த செய்தி நம்ம காதில் வந்து விழுகும். அது மட்டுமல்ல, கவனிங்க 7 மக்களுக்கு விரோதமாக மக்களும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் எலும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அது மட்டும் இல்லை, உபத்திரவங்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ தேவ மக்கள் தேவனுடைய பாதுகாப்பை குறித்து அறிந்து கொள்வது அதிமுக்கியம். இதை தவிர்த்து பாருங்கள், இந்த பூமியை வேதம் நமக்கு என்ன போதிக்குன்னா, இங்கே ஆபத்துகள் நிறைய இருக்குது. இந்த பூமியில் பிசாசு இருக்கிறான், அவனுடைய சேனை இருக்குது, அவன் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். வேதம் நமக்கு போதிக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். யாரை விழுங்கலாம் என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு வேதம் போதிக்குது. அப்படிப்பட்ட ஒரு பூமியில் தான் வாழ்கிறோம். இந்த பூமியில் பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, துன்மார்க்கமான மக்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பூமியில் வாழ்கிற நம்ம தேவனுடைய பாதுகாப்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அதை பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, நல்லவங்களுக்கு ஒன்றும் நடக்காதுங்க. யார் சொன்னாங்க அப்படி? நல்லவர்களுக்கு விரோதமாகவும் பிசாசு கிளம்பி வரான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, நம்ம ஆண்டவராக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு கிளம்பி அக்கறைக்கு போவோம் வாங்கல் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூப்பிட்டு போகிறார் சீஷரில். எதுக்கு போகிறாங்கன்னா, அங்கே போய் ஊழியத்தை நிறைவேற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. அங்கே பிசாசு பிடிச்சவன் ஒருத்தர் இருக்கிறான், லேகியோன் பிசாசு பிடிச்சவன். அவனுக்கு விடுதலை கொடுக்கணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு ஊழியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் கிளம்பி போகிறார். இங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஊழியம் பார்க்குறதுக்காண்டி போகிறாங்க. இங்கே மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இன்னொரு இடத்துல போய் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவங்க போகிறப்ப
அவங்களுக்கு விரோதமாக காற்று எழும்புகிறது, கடல் கொந்தளிக்குது, அவங்க படவுல தண்ணி நிரம்புது, மூழ்கி போகக்கூடிய ஆபத்தில் இருக்கிறாங்க. இங்கிலீஷில் தேர் லைஃப் வாஸ் இன் ஜியோபடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஆபத்து, அது மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆபத்து. ரைட். அங்கே இருக்கிற நல்ல தேறின மீனவர்கள்லாம் என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, ஒன்றும் வேலைக்கு வரல. இப்போ கடைசியாக போய் கர்த்தர் எழுப்புறாங்க, கர்த்தாவே நாங்கள் அழிந்து போவது குறித்து உமக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க. ரைட். பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆபத்து, மரணத்தை உண்டாக்கக்கூடிய ஆபத்து அவங்களுக்கு விரோதமாக கிளம்பி வந்துச்சு. ஏசப்பா எந்திரிச்சு அந்த காற்றையும் கடலையும் அடக்கலைன்னா அவங்க எல்லாரும் மரித்து போயிருப்பாங்க. பிசாசு அதுக்கு தான் அதை கிளப்பி விட்டுருக்கான் பின்னாடி இருந்து. அவங்கள அழிக்கணும்னு சொல்லி தான் கிளப்பி விட்டுருக்குறான். அப்போ நமக்கு பாதுகாப்பை குறித்த அறிவு வேண்டும். அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னும் தெரியணும். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அத்தியாவசியமான அறிவு. இந்த பூமியில் வாழணும்னா, பாதுகாப்பாக வாழணும்னா கர்த்தரை விசுவாசித்து எப்படி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும்னு தெரியணும். அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி பாதுகாப்பை அனுபவிக்கணும்னு தெரியணும். ரைட். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அத்தியாவசியமான அறிவு. தாவீது அழகாக சொல்கிறாரு பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பாருங்கள், ஒரு வகையில் பார்த்தோம்னா அது கடினமான பாதைகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் அதை குறிக்கிற வசனமாகவும் அதை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ரைட். ஒரு வசனத்தில் பல வெளிப்பாடுகள் இருக்குது. ரைட். அதனால் அந்த விதமாகவும் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார், இந்த பூமியில் ரைட் நமக்கு எப்படி கர்த்தர் நன்மைகளை செய்கிறார், நல்ல மெய்ப்பராக இருந்து நமக்கு எப்படி நன்மைகளை செய்கிறார் என்கிற ஒரு சங்கீதம் அது. அதை வந்து அவர் சொல்லும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் இந்த பூமியை குறித்து சொல்கிறார். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிசாசு, சாபம், மரணம், பாவம், துன்மார்க்கமான மக்கள், இப்படி பல விதமான காரியங்கள் நம்ம எதிர்த்து நிற்கிது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டோம்? காரணம் இருக்கணும்ல. சும்மா வீராப்பா, இந்த வெட்டி வீராப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பேசினா பேச்சை கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் உண்மையாக பாதுகாப்பு உண்டாகுமா? ரைட். அப்போ ஒரு காரணம் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான மெய்யான உண்மையான காரணம் இருக்கணும் இல்லையா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனெனில் தேவனே நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். உன்னதர் உயர்ந்தவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பாதுகாப்பார், அதனால் பயப்பட மாட்டேன். இது சரியான காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, தேவனை தேடும்போது இந்த பாதுகாப்பு நமக்கு உண்டாகிறது. என்ன உண்டாகுது? பாதுகாப்பு. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பல காரியங்கள் செய்கிறார். அதில் அவர் செய்கிற ஒரு குறிப்பான காரியம் என்னென்னா, நம்மை தப்புவிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், தீமைக்கு தப்புவிக்கிறார், பொல்லாப்பில் இருந்து பாதுகாக்கிறார். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு விரும்பி செய்கிற நன்மை. ஹல்லேலூயா. இதை மனசில் வச்சுக்கிட்டு சங்கீதம் 27க்கு திரும்ப போவோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சங்கீதத்தோட கான்டெக்ஸ்ட் என்னென்னு நம்ம பார்க்கணும். போன மெசேஜில் லைட்டாக மென்ஷன் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாகவே பார்ப்போம். கவனிங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் வாழ்வின் அடைக்கலமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இப்போ இவருக்கு வந்து எதிர்ப்பு இருக்குது. என்ன இருக்குது? எதிர்ப்பு இருக்குது. அதன் மத்தியில் தான் இந்த காரியத்தை வச்சு பேசுகிறார்.
அப்போ என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என் வெளிச்சம். கர்த்தர் இடத்துல தான் எனக்கு ஞானம் வருது, வழி நடத்துதல் வருது, எங்கே போகணும், எங்கே இருக்கணும், எங்கே எது வேண்டாம், என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, என்ன ஸ்ட்ராட்டஜி, எல்லாம் கர்த்தர் இடத்துலேருந்து வருது. எனக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, கர்த்தர் என் ரட்சிப்புமானவர், என்னை தப்புவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை சத்துருக்கள் கையிலிருந்து ரட்சிக்கிற தேவன். இப்படிப்பட்ட கர்த்தர் எனக்கு இருக்கிறதுனால யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் வாழ்வின் அடைக்கலமானவர், யாருக்கு பயப்படுவேன்? தமிழில் அடைக்கலமானவர்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் இன்னொரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஜீவனின் பலனானவர்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கிறார். பலன் அவரிடத்திலிருந்து வருகிறது. நம் வாழ்வுக்கு தேவையான பலன், இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பலன், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கவனிங்க, 2-3 வசனங்களை வாசிப்போம். என் சத்துருக்களும் என் பாய்ஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். என்ன இதில் நம்பிக்கை? கர்த்தர் இருக்கிறார்ல, கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கர்த்தர் என் சத்துருக்களை முறியடிப்பார். அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த அற்புதமான பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில் உண்டாவதற்கு ஒன்று விசுவாசம் வேண்டும். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன வேணும்னா, இந்த தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிற அனுபவம் வேண்டும். ரைட்? அதைத்தான் அவர் அங்கே சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என்னுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அவர் ஆலயத்தில் தங்கியிருந்த என்ன பில்டிங்கை வடிக்க பார்க்குறதுக்கு தங்கியிருக்கிறாரு இல்லை? ஐயோ, பொன்னால் செஞ்ச கேண்டில் எல்லாம், பொன்னால் செஞ்ச அநேக காரியங்கள் உள்ளே இருக்குது, விலை உயர்ந்த காரியங்கள்லாம் இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இல்லை, தேவ பிரசன்னத்தை அவர் விரும்புகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறார், கர்த்தரை தேடுகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் கேட்குறாரு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கணும், கர்த்தரை நான் தேடணும் அப்படின்னு அவருடைய மன விருப்பம். அதைத்தான் ஜெபிக்கிறார் அவர். புரியுதா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சங்கீதம் இல்லையா? அருமையான சங்கீதம். அநேகமாக நிறைய பேர் மனப்பாடமே பண்ணி வச்சுருப்பீங்க. சங்கீதம் 91 போய் பார்க்கலாம். முதல் வசனத்தை கவனிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இந்த உன்னதமானவரின் மறைவில்னா எங்கே? உன்னதமானவரின் மறைவில், ரைட்? இங்கிலீஷில் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை அப்படின்னு போட்டிருக்கோம். Right? He who dwells in the secret place of the Most High will abide under the shadow of the Almighty. அப்போ சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கணும்னா உன்னதருடைய மறைவில் இருக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். உன்னதருடைய மறைவு எது? அந்த இடம் எது? அதைத்தான் சங்கீதம் 27 நமக்கு போதிக்குது. மறுபடியும் அங்கே போகலாம். சங்கீதம் 27 5ஆம் வசனத்தை கவனிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவருடைய பிரசன்னம்தான் அந்த மறைவிடம். புரியுதா? மறைவிடம் எது? அவருடைய பிரசன்னம். அதான் அவர் சொல்கிறார், இந்த பிரச்சனையின் மத்தியில் நான் கர்த்தரை தேடுவேன், அவர் பிரசன்னத்தில் இருப்பேன். அவர் பிரசன்னத்தில் இருந்தால் தீங்கு நாளில் அவர் என்னை மறைப்பார், அவர் என்னை மறைத்து வைப்பார். எதிரி என்னை தொடாதபடி அவர் என்னை ஒளிச்சு வைப்பார், மறைத்து வைப்பார், தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து.
அவருடைய கூடார மறைவிலை ஒளித்து வைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவருடைய பிரசன்னம் அதை விரும்பி தேடும்போது பாதுகாப்பு உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 5ஆம் வசனத்திலிருந்து திரும்ப வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ கர்த்தரை தேடுகிறதுனால பாதுகாப்பு உண்டு. கர்த்தரை தேடுகிறதுனால நமக்கு வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளிலிருந்து தப்பு வைக்கப்படுறோம். கொள்ளை நோய்கள்லேருந்து தப்பு வைக்கப்படுறோம், ஆபத்துகளிலிருந்து தப்பு வைக்கப்படுறோம். இப்போ ஒரு ஆளுக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சுன்னா எவ்வளோ செலவாகும்? இல்லை ஏதாவது நோய் பாதிச்சிருச்சுன்னா எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் செழிப்பு கிடையாதுங்க. பணம் வேஸ்ட் ஆகாமல், பணம் விரயமாகாமல், பணம் கண்டதுலேயும் செலவு செய்யப்படாமல் இருக்கிறதும் செழிப்பு தான். ரைட். உங்கள் பணம் வெளியேறாமல் பாதுகாக்கப்படுது பாருங்கள், அதுவும் செழிப்பு தான். ரைட். இப்போ நீங்கள் 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, அது 5 லட்சம் ஆஸ்பத்திரி செலவுக்கு போச்சுன்னா என்ன ஆகுறது? நல்லா சம்பாதிக்கிறீங்க, நான் ஆக்சிடெண்ட்டில் கை போச்சு கால் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ பாருங்கள், இந்த பாதுகாப்பு உயிரை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, சரீரத்தை பாதுகாக்குது, குடும்பத்தை பாதுகாக்குது, செழிப்பையும் பாதுகாக்குது, பணத்தையும் பாதுகாக்குது. பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் திடீர்னு மாத கடைசியில் பணம் எங்கே தான் போச்சுன்னு தெரியல. இங்கிட்ட அங்கிட்ட எங்கிட்டோ போகுது. என்னென்னு போய் பார்த்தோம்னா ஆஸ்பத்திரிக்கு இவ்வளோ ஆச்சு, மருந்துக்கு இவ்வளோ ஆச்சு, அந்த செலவுக்கு இவ்வளோ ஆச்சு, நடுவில் இது உடஞ்சி போச்சு, காரில் அது போச்சு, பைக்கில் இது போச்சு, அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில் உட்காந்துருந்தேன் அதுக்கு செலவு, இப்படி பல செலவுகள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் ஆகாமல் தடுக்கப்படுறதும் ஆசீர்வாதம் தான். அதுவும் செழிப்பில் ஒரு முக்கியமான பகுதி பாதுகாப்பு. புரியுதா? கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நம்ம எல்லா வகையிலையும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம், பணம், ஆரோக்கியம், எல்லா விதத்துலேயும் நம்ம நன்மைகளை அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். அப்போ நீங்கள் அவரை தேடும்போது இந்த பாதுகாப்பு உண்டாகுது பாருங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயங்களில் பாருங்கள், சில சமயம் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு தடவை 2 தடவை கிடையாது, நான் நிறைய தடவை அனுபவிச்சுருக்கிறேன். அந்த பிரச்சனை வர்ற சூழ்நிலை காலகட்டத்தில், அந்த சமயங்களில் அநேக நேரம் அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். இருந்திருக்கணும் ஆக்சுவலாக, ஆனால் கர்த்தர் என்னை தள்ளி கூட்டு போயிடுவார், வேறு எங்கேயாவது வச்சுருவார். அந்த பிரச்சனை வந்த சமயத்தில் நான் அங்கே இருக்க மாட்டேன். தேடி வந்துச்சு பிரச்சனை, ஆனால் நான் அங்கே இல்லை. கேட்பாங்க என் கூட வேலை பார்க்கன்ட்டு, எப்படிரா தப்பிச்சிட்டியாடா நீ அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, திரும்ப 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 நடந்துருக்குது என் வாழ்க்கையில் பல விதங்களில். ஏன் கர்த்தர் தப்பு வைக்கிறார். பிரச்சனை வர்ற இடத்துல நான் இருக்கிறதே இல்லை. பாருங்கள், சில சமயம் இந்த ஆக்சிடெண்ட்டெல்லாம் பார்க்குறோம். ஆக்சிடெண்ட் நடக்கிறது ஏன் கிடைக்குதுன்னா, ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, யூஎஸ் இந்த ராங் பிளேஸ் அட் த ராங் டைம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், முன்னேற்றம் அடையணும்னா யூ ஷுட் பி இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருந்தால் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும். அது நல்ல விதத்தில் இல்லையா? நன்மை அனுபவிக்கிற காரியங்களில் பாசிட்டிவ் சைடில் அதை பார்க்குறோம். இந்த நெகட்டிவ் சைடில் பார்த்தோம்னா, தவறான நேரத்தில் தவறான இடத்துல இருக்கிறது ஆபத்துகளை உண்டு பண்ணும், உயிரை எடுத்துரும்,
பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு ஆள் அந்த ஒரு பர்டிகுலர் சிக்னலில் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து எவனோ வண்டியை திகிடுதம்பா ஓட்டு வந்து இடிக்கிறான். அவர் ஏன் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கணும்? He was in the wrong place at the wrong time. 10 நிமிஷம் முன்னாடி போயிருந்தால் அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது. 10 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தால் அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்ததுனால அவ்வளோ பெரிய ஆபத்து. நீங்கள் இந்த பெங்களூரில் இந்த சீரியல் பாம்பிங் பண்ணாங்க ஒரு கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அநேகமாக ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நேரம், இல்லை கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூரில் இருந்தேன். அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு தான் நினைக்கிறேன். வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன்னு தெரியல. அப்போ நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன். கீழே செகண்ட் ஃப்ளோரில் என் அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. மாடியில் எங்கள் பெரியம்மா அவங்க குடும்பம் இருந்தாங்க. எங்களுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்டில் 3rd ஃப்ளோரில். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் ஒரு நாள் எங்கள் பெரியப்பா வந்து மத்தியானம் அந்த பாம்பிங் போட்டப்போ இந்த மடிவாள பஸ் ஸ்டாப்னு ஒரு இடம் இருக்குது பெங்களூரில். அந்த இடத்துலையும் அந்த ஏரியாலையும் அந்த ஒரு பாம்பு வெடிச்சிச்சு. எங்கள் பெரியப்பா அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தார். பாம்பு வெடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த வழியாக தான் வந்தார். அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தார். அவர் இங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் பாம்பு வெடிச்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு அம்மா ஒரு லேடி இறந்துட்டாங்க அந்த எக்ஸ்ப்ளோஷனில். எங்கள் பெரியப்பா ஜஸ்ட் லைக் தட் தப்பிச்சார். புரியுதா? அடுத்த நாள் ஒரு காரியம் நடந்துச்சு பாருங்க. நானும் என் மனைவியும் வெளியில் மாலுக்கு போயிருந்தோம். அங்கே கோரமங்கலாவில் ஃபோரம் மால்னு ஒரு மால் இருக்குது. சரிண்ணா அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். திடீர்னு என் தம்பி ஃபோன் பண்ணான். எங்கே இருக்கிற நீ அன்ட்டு. என்னடா இல்லை இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பாம்பு வச்சுருக்காங்க. அந்த ரோட்டில் கொஞ்சம் தள்ளி பாம்பு இருக்குது. பாம்பு வந்து போலீஸ்லாம் வந்து அதை இது பண்ணி டிஃப்யூஸ் பண்ணி டிவியில் எல்லாம் காமிச்சாங்க. அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், நானும் என் மனைவியும். வேறு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி காரியங்கள்லேருந்தும் கருத்தை தப்பு வச்சுருக்கிறாரு. வேலையில் நடந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த மாதிரிலாம் தப்பு வச்சுருக்கிறாரு. ஆக்சிடெண்ட்டுக்கு மாதிரி காரியங்கள்லேருந்தும் கர்த்தர் அற்புதமான விதத்தில் தப்பு வச்சுருக்கிறாரு. கொள்ளை நோய்களிலிருந்தும் பாதுகாத்தார் அருமையான விதங்களில். இது எல்லாமே பாருங்கள் கர்த்தர் கொடுக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு. இது எல்லாருக்குமே உண்டு. இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லாருக்குமே. நம்ம வந்து இந்த பாதுகாப்பு எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி பெற்று அனுபவிக்கிறது அப்படின்றத கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தணும்னா அது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசம் ஒரு பக்கம். அதே 91ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம்னா முதல் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய அதை வாசிச்சிருவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 1ஆம் வசனத்திலேருந்தே வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த மறைவு வந்து தேவ பிரசனம் என்பதை குறித்து பார்த்தோம் இல்லையா? 2வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அது வந்து விசுவாசம் இல்லையா? கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவே நீர் தான் என் கோட்டை, நீர் தான் என் அரண், நீர் என் கேடகம் அப்படின்னு சொல்லும்போது அவர் எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை பாதுகாப்பார் இல்லையா? ஹல்லேலூயா. அது ஒரு பிரின்சிபல் பாதுகாப்பில். இன்னொரு பிரின்சிபலும் இருக்குது, ஆவியானவரால் வழி நடத்தப்படுறது. அது இன்னொரு பிரின்சிபல். அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை எப்படி பெற்றுக்கொள்வது, அது ஒரு பிரின்சிபல் இருக்குது. அப்படி இந்த பிரசன்னத்தை தேடுவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். இப்படி இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு அதெல்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். நம்ம இன்றைக்கி வந்து இந்த குறிப்பாக இந்த பிரசன்னத்தை தேடுவதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்குவது, அவரை தேடுவதில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் உங்களை மறைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
நம்முடைய தேவன் தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே உங்களை மறைத்து வைத்து பாதுகாப்பார். சத்துரு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ரைட், அடிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. அவருடைய செட்டையின் பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சத்ருவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிசாசாக இருக்கட்டும், யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாரை காட்டிலும் தேவன் பெரியவர், எல்லாரை காட்டிலும் அவர் வல்லவர், எல்லாரை காட்டிலும் தொட முடியாத ரேஞ்சில் இருக்கிறார் அவர். கொஞ்சம் அதிகமான வல்லமை அப்படிலாம் கிடையாது. இவங்க வல்லமைக்கும் நம்முடைய சத்துருக்களுடைய வல்லமைக்கும் கர்த்தருடைய வல்லமைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, ராக்கெட் விட்டாலும் எட்டாது. புரியுதா? அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு உயர்ந்தவர். அதனால் அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும்போது, அவருடைய பிரசனத்தில் தங்கி இருக்கிறவர்களாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த திவ்ய பாதுகாப்பு உண்டாகுது. எல்லார் கையில் இருந்தும், எப்படி எல்லா விதமான சத்துருக்கள் கையில் இருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பாருங்கள், ஒரு ராஜா விரட்டினான் தாவீதை. 3000 தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைச்சிறந்த வீரர்களை கூட்டிக்கிட்டு விரட்டுறான். ஊராக இடமா விரட்டுறான். ஆனால் தொட முடியல. ஏன்? கர்த்தர் நிப்பாட்டுறாரு அவனை. ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மலையோட இந்த பகுதியில் சவுலும் அவனுடைய வீரர்கள் இருக்காங்க, அந்த சைடு தாவீதும் வீரர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் விட்டா தொட்டிருப்பான். ஆனால் கர்த்தர் தன்னுடைய கரத்தை வைத்து தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறார். பக்கத்தில் வர விட மாட்டேங்கிறார். எகிப்தியர் இஸ்ரவேலை விரட்டும் போது அந்த கர்த்தர் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அந்த மேக ஸ்தம்பத்துலேயும் அக்கினி ஸ்தம்பத்துலையும் அங்கே நிற்கிறார், நடுவில் நிற்கிறார். அந்த பக்கம் சத்துரு, இந்த பக்கம் இஸ்ரவேலர். அவன்கிட்ட குதிரை இருக்குது, தேர்ப்படம் இருக்குது, ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு ஆர்மி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்மி. ஆனால் அவங்களால இவங்களை பிடிக்க முடியல. இவங்கெல்லாம் வண்டியை பிடிச்சி அவங்களுக்கு என்ன வேகன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பெரியவங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, சிறுபிள்ளைகள் இருக்கிறாங்க. ரைட், இவங்களெல்லாம் வண்டியில் வச்சு இழுத்துக்கிட்டு எல்லோரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க, கடந்து போயிட்டுருக்குறாங்க அந்த கடலை. இவன்கிட்ட குதிரை இருக்குது, தேர்ப்படம் இருக்குது, ரதங்கள் இருக்குது. ஆனால் அவங்கள தொட முடியல, பக்கத்தில் கூட போக முடியல. ஏன்னா கர்த்தர் நடுவில் நிற்கிறார், விடமாட்டேங்கிறார். என்ன வேகத்தில் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒன்றும் தொடக்கூட முடியாது, பக்கத்திலே போக முடியாது. கர்த்தர் இல்லாமல் இருந்திருந்தால் ஈஸியாக பிடிச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நடுவில் இருந்து பக்கத்திலே வர விட மாட்டேங்கிறாரு. புரியுதா? இந்த விதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த தேவனை நம்புங்க, இவரை தேடுங்க, அவர் சமூகத்தில் நேரத்தை செலவழிங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.